இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு தாகமாய் இருத்தல், தர்ஸ்ட். இன்றைக்கு தாகம் என்று சொல்லும்போது நீர், தண்ணீர், அது உயிர் நாடி என்று சொல்லுவார்கள். இந்த சரீரத்திலே அதிக அளவு தண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த தண்ணீர் குறையாதபடிக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது தான் நம்முடைய ஜீவ ஓட்டத்தை நாம் ஓடத்தக்கதாக தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். நாம் அவரிலே எப்பொழுதுமாய் அங்கே ஜீவன் பெற்றிருக்க இந்த சமாரிய பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், நீர் கொடுக்கும் தண்ணீர் அது மீதும் தாகத்தை தரும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிக்கும்போது அது தாகம் தீர்க்கும் தண்ணீராய் நிரந்தர தீர்வாக உனக்கு இருக்கும் என்று சொல்லி, ஆனபடியால் தானே அந்த ஜீவ தண்ணீர் இயேசுவாக இருக்கிறார். ஜீவ அப்பம் நமக்கு அவருடைய வார்த்தையாய் இருக்குது. ஜீவ தண்ணீர் அவருடைய ஆவியாய் இருக்கிறது. வெளி மனுஷனுடைய தாகத்தை தண்ணீர் தீர்க்கிறது, ஆனால் ஆத்ம தாகத்தை ஜீவ தண்ணீர், ஆவியில் அந்த தண்ணீர் நமக்கு தாகம் தீர்க்கிறது. ஆனபடியினால் தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படியா சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். அங்கே தேவனை நாம் துதிப்பதினால் ஜீவ தண்ணீர் ஆவியானவராய் நமக்குள்ளாய் பொங்கி பொங்கி அவர் ஆத்மாவை திருப்திப்படுத்தி ஆத்மா கலங்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிலும் தேங்காதபடிக்கு அந்த தண்ணீர், தாகம் தீர்க்கிற தண்ணீர் மட்டுமல்ல, அவருக்காக அவர் செய்கைக்காக காத்திருந்து அவருடைய சமூகத்தில் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட தாகம் தீர்க்கும் தண்ணீர் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கட்டும். துதிப்போம், ஆவியில் நிறைவோம், ஜீவனை பெறுவோம். ஆமென்.